ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்ற ஒரு கேள்வியை இன்றைய நற்செய்தியிலே இயேசுவிடத்திலே ஒருவர் கேட்கிறான். ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா? இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் உங்களுடைய உள்ளத்திலுமே சில நேரங்களிலே அவ்வப்போது வந்து போகும். நான் மீட்பு பெறுவேனா? அதாவது விண்ணகம், என்னுடைய ஆன்மா விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்படுமா? விண்ணகம் சென்று சேருமா? ஆண்டவரின் பார்வையிலே நான் மீட்பு பெறக்கூடிய தகுதியான நிலையிலே இருக்கிறேனா என்ற ஒரு கேள்விகள் எல்லாம் பல நேரங்களிலே வரும். அதற்கு சில நேரங்களிலே நீங்களே விடை தேடிக்கொண்டு கொள்வீர்கள். நாங்கள் திருமுழுக்கு பெற்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், எனவே கடவுள் எங்களுக்கு உரிமையானவராக இருக்கிறான், நாங்கள் மீட்பு பெற்று விடுவோம். எனவேதான் எங்களுடைய தலைவரும் முதல்வராக இருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதை செய்தார். இறந்து 3ஆம் நாள் அவர் உயிருடன் எழுந்து விண்ணகம் சென்றார். அதுபோல அவருடைய உறுப்புகளாக இருக்கின்ற நாங்களும் விண்ணகம் செல்லுவோம் என்ற ஒரு மனநிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் பல நேரங்களிலே. இவைகளெல்லாம் சாத்தியமா? இவைகள் நடைபெறுமா என்பதற்கு தான் இன்றைய வழிபாட்டு வாசகம் நமக்கு உணர்த்துகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அமெரிக்காவை சேர்ந்த குழந்தைகள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் வெள்ளை நிறத்திலே இருப்பார்கள். எனவே அப்படிப்பட்ட குழந்தைகள் இருக்கிற இடத்திலே அவர்கள் கலர் கலராக, பச்சை கலரிலும் மஞ்சள் கலரிலும் சிகப்பு நிறத்திலுமாக பலூன்களை அவர்கள் மேலே பறக்க விட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு பெரியவரும் அங்கு நின்று கொண்டிருந்தார். இந்த பலூன்கள் எல்லாம் கலர் கலராக பறக்கக்கூடிய இந்த பலூன்களை எல்லாம் பார்த்து அங்கு இருக்கின்ற மக்களும் பிள்ளைகளும் ஆர்ப்பரித்து கைகளை தட்டி ஆரவாரம் செய்தார்கள். அந்த பெரியவருக்கு அருகாமையில் நின்று கொண்டிருந்த ஒரு கருப்பு நிறத்திலே இருக்கக்கூடிய ஒரு நீக்ரோ இனத்தை சார்ந்த ஒரு சிறு பையனும் அங்கிருந்தான். அப்பொழுது அந்த கருப்பு நிறத்திலே இருந்த அந்த நீக்ரோ இனத்தை சார்ந்த அந்த சிறு பையன் அந்த பெரியவிடத்திலே கேட்கிறான், இங்கு மேலே பச்சை நிறத்திலும் வெள்ளை நிறத்திலும் சிகப்பு நிறத்திலும் ஊதா நிறத்திலும் மஞ்சள் நிறத்திலுமாக மேலே பலூன்கள் பறந்து கொண்டிருக்கின்றனவே, அப்படி என்றால் கருப்பு நிறத்திலே இருக்கக்கூடிய பலூன்களும் இதிலே மேலே பறக்குமா என்று கேட்டான். அதற்கு அந்த பெரியவர் சொன்னார், கண்டிப்பாக கருப்பு நிறத்திலே இருக்கக்கூடிய பலூன்களும் இந்த மேலே பறக்கும். ஏனென்றால் பலூன்கள் பறப்பது என்பது அதனுடைய கலர்களை வைத்தோ வண்ணங்களை வைத்தோ அல்ல, மாறாக அந்த பலூனுக்குள் இருக்கின்ற காற்றை வைத்துதான் அதை மேலே பறக்கிறது என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு மனநிலையில்தான் முழுமையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறான், மீட்பு பெறக்கூடியவர்கள் நாங்கள் இறைவனை சார்ந்தவர்களாக திருமுழுக்கு பெற்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாருமே இறைவனிடத்திலே சேரமாட்டார்கள். நாங்கள் இந்த மதத்தை சார்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த ஜாதியை சார்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த சமூகத்தை நாங்கள் சார்ந்து கொண்டிருக்கிறோம், எனவே நாங்கள் கடவுளுக்கு உரியவர்களாக இருக்கிறோம், எனவே எங்களுக்கு மீட்பு கிடைக்கும் என்று வாழ்வது தவறு. ஏனென்றால் மீட்பு பெறுவது என்பது இந்த மதத்தையோ குலத்தையோ சார்ந்ததல்ல, மாறாக ஒவ்வொரு மனிதனும் கடவுள் மீது வைத்திருக்கின்ற விசுவாசமும் கடவுளுடைய திட்டத்திற்கு உட்பட்டு அவருடைய செயல்பாடுகளுக்கு தங்களையே உட்பட்டு அவருக்கு ஏற்புடைய மனநிலையிலே செய்யக்கூடிய மனநிலையை வாழ்பவர்கள் தான் விண்ணகம் செல்வார்கள், மீட்பு பெறுவார்கள் என்பதைத்தான் இன்றைய வழிபாட்டு வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இதைத்தான் புனித ராயப்பர் திருத்துறதுக்கு எழுதிய அந்த திருமடலிலே அவர்கள் சொல்லுகிற பொழுது,
கடவுள் ஆள் பார்த்து செயல்படாதவர். அவருக்கு அஞ்சி, கடவுளுக்கு அஞ்சி கடவுளுக்கு ஏற்புடையவற்றை செய்கிறவர்கள் மட்டுமே மீட்பு பெறுவார்கள் என்று மிக தெளிவாக சொல்லுகின்றார். நீ எந்த மதத்தினராக இருக்கலாம், எந்த ஜாதியினராக இருக்கலாம், எந்த குலத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் கடவுள் மீது நீ வைத்திருக்கின்ற அந்த அசைக்க முடியாத ஒரு விசுவாசம், கடவுளுக்கு ஏற்புடையதை செய்யக்கூடிய ஒரு மனநிலையிலே இருக்கிற பொழுது மட்டும்தான் நீ கடவுளுக்கு ஏற்றவனாக இருப்பாய். இதைத்தான் அன்புக்குரியவர்களே இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக சொல்லுகிறது. பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்த அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு இன்றைய முதல் வாசகத்திலே எசையா இறைவாக்கினர் ஒரு உரையை நிகழ்த்துகின்றார். அவர்களோடு பேசுகின்ற பொழுது அவர்கள் இழந்து போன நாட்டை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு பதிலாக இடிக்கப்பட்ட இடிந்து போன ஆலயத்தை கட்டுவதற்கு அந்த இஸ்ராயேல் மக்கள் முன்வருகிறார்கள். ஏனென்றால் அந்த இஸ்ராயேல் மக்கள் நினைத்தார்கள், நாங்கள் கடவுளுக்கு சொந்தமானவர்கள், இவ்வாறு கடவுளுக்கு ஏற்புடைய இந்த அழிந்து போன இந்த எருசலேம் ஆலயத்தை நாங்கள் கட்டுகிற பொழுது கடவுளின் பார்வையிலே நாங்கள் உயர்ந்த இடத்திலே இருப்போம், கடவுளுடைய பார்வையிலே நாங்கள் சிறந்தவர்களாக இருப்போம் என்ற ஒரு மமதை நிறைந்த ஒரு மனநிலையிலே அவர்கள் இருந்தார்கள். எதை செய்ய வேண்டுமோ அதை முழுமையாக தவறிவிட்டுவிட்டு செய்யக்கூடாத என்று சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இந்த தேவையில்லாத ஒரு நிலையிலே அவர்கள் இருந்த வாழ்வை முழுமையாக வெளிப்படுத்துகிறார்கள். எனவேதான் ஆலயம் கட்ட முன்வருகிறார்கள். இந்த ஒரு நிலையில்தான் இறைவனுக்கு முன்பாக தங்களை மேன்மைப்படுத்த வேண்டும், இறைவனுக்கு முன்பாக நாங்கள் பெரியவர்கள் என்று காட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பணம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள் என்று அந்த பொன்னையும் பொருளையும் கொண்டு வந்து அவர்கள் முழுமையாக ஆலயம் கட்ட முற்படுகிறார்கள். அந்த ஒரு சூழ்நிலையில் தான் சொல்லுகின்றான், நீங்கள் நினைக்கின்ற எல்லா எண்ணங்களும் தவறானது. ஏனென்றால் ஆண்டவர் பிற இனத்தார், பிற மொழியினர் அனைவரையும் நான் ஒன்றாக கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லுகின்றான். எசையா இறைவாக்கினர் வழியாக நீங்கள் நினைப்பது போல இந்த இஸ்ராயேல் குலத்தை மட்டுமல்ல, மாறாக பிற இனத்தவர்கள், பிற மொழி பேசக்கூடிய மக்கள், எல்லா மக்களையும் நான் ஒன்றாக கூட்டி வருவேன், அவர்களும் என்னுடைய மாட்சியை காண்பார்கள் என்று சொல்லுகின்றான். அந்த யாவே என்னுடைய வார்த்தை மிக தெளிவாக எசையா இறைவாக்கினர் வழியாக வெளிப்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் இந்த இஸ்ராயேல் மக்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள், சீனாயி மலையிலே அந்த யாவேனுடைய மாட்சிமையை கண்டு களித்த இந்த மக்கள், அந்த யாவே கடவுள் எங்களுக்கு மட்டுமே உரியவராக இருக்கிறார், நாங்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரச குருத்துவ கூட்டமாக இருக்கிறோம், எனவே அந்த உண்மையாக இருக்கின்ற கடவுளாக இருக்கிற யாவே இறைவன் எங்களுக்கு மட்டும்தான், அவருடைய மாட்சிமை மகிமை எங்களுக்கு மட்டும்தான் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மனிதனுடைய எண்ணம் வேறு, கடவுளுடைய எண்ணம் வேறு. எனவேதான் அவர் சொல்லுகிறார், பிற இனத்தவர், பிற மொழியினர் எல்லா மக்களையும் கூட்டி வந்து ஒன்றாக சேர்த்து அவர்களும் என்னுடைய மாட்சியை காண்பார்கள். அப்படி என்றால் பிற இனத்தவர், பிற மனதினர் என்று சொல்லுகிறபொழுது கடவுளுக்கு கட்டுப்பட்டு கடவுளுக்கு ஏற்றபடி நடக்கக்கூடிய, ஆவியின் செயல்பாடுகளுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய மக்கள் மட்டுமே என்னுடைய மீட்பை மாட்சியை காண்பார்கள் என்று சொன்னார். இந்த வார்த்தை தான் அந்த இஸ்ராயேல் மக்களுடைய உள்ளத்திலே ஒரு ஐயப்பாடை கொண்டு வந்தது, ஒரு பரந்த ஒரு மனநிலையை கொண்டு வந்தது. எனவேதான் அவர் சொல்லுகிறார், இந்த குலத்திலிருந்து கூட்டி வருகிற மக்களிடத்திலிருந்து நான் அவர்களை சிலரை குருக்களாகவும் லேவியர்களாகவும் ஏற்படுத்தி எனக்கு ஊழியம் செய்யக்கூடிய மக்களாக மாற்றுவேன் என்று சொன்னார். எனவேதான் அந்த இஸ்ராயேல் மக்களுடைய அந்த குறுகிய மனப்பான்மை என்பது விலகி பரந்த ஒரு மனநிலைக்கு அவர்கள் வருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்கிறோம். இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணரசை பற்றி மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். கடுகு விதைக்கு ஓமை எல்லாவற்றையும் சொல்லுகிறான்.
நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர் அந்த எருசலேம் நோக்கி செல்லுகின்ற அந்த நடைப்பயணத்திலே அந்த ஒரு தெளிவான ஒரு சிந்தனையை கொடுக்கிறார். வாழ்வுக்கு ஏற்ற ஒரு சிந்தனையை, வாழ்விலே கடைபிடிக்கக்கூடிய ஒரு சிந்தனையை, உண்மையை, ஒரு தெளிவை கொடுக்கிறார். ஆனால் அந்த குறுகிய கண்ணோட்டத்திலே வாழ்ந்த அந்த மனிதன் கேட்கிறான், ஆண்டவரே, மீட்பு பெறக்கூடியவர்கள் சிலர் மட்டும்தானா? இந்த ஒரு கேள்வியை அன்புக்குரியவர்களே, அந்த மனிதன் எப்படிப்பட்ட ஒரு குறுகிய மனப்பான்மை கொண்டவனாக இருக்கிறான்? ஏனென்றால் இந்த மனிதன் கேட்டது மீட்பு என்பது அந்த இஸ்ராயேல் மக்களைப் போல யூதர்கள் மட்டுமே மீட்பு பெறக்கூடிய தகுதியானவர்கள், பிற இனத்தை சார்ந்தவர்கள் மீட்பு பெற முடியாது என்பதுதான் யூத மதத்தினருடைய ஒரு எண்ணமாக இருந்தது. அந்த எண்ணத்தை தான் இந்த மனிதன் இங்கு வெளிப்படுத்துகிறான். ஆண்டவரே, மீட்பு பெறக்கூடியவர்கள் சிலர் மட்டும்தானா? அப்படி என்றால் இந்த யூத குலத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தானா? ஆண்டவர் தெளிவாக அவருடைய எண்ணத்தை புரிந்து கொள்ளுகிறான். யூதர்கள் மட்டுமல்ல, எல்லா மக்களும் இருக்கிறார்கள். ஏனென்றால் மீட்பு என்பது ஒரு குலத்தையோ ஒரு இனத்தையோ ஒரு சமூகத்தையே சார்ந்தது அல்ல. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வருந்தி முயலுங்கள், இடுக்கமான வாயில் வழியாக நொடியுங்கள் என்று சொல்லுகிறார். வருந்தி முயல வேண்டும். ஏனென்றால் ஊனியல்பின் செயல்பாடுகளுக்கு உட்பட்ட ஒரு மனநிலையிலே வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் யாருமே கடவுளின் மாட்சியை காண முடியாது, மீட்படைய முடியாது என்று சொல்லுகிறார். இந்த கடவுளின் மாட்சியை நீங்கள் முழுமையாக கண்டுகொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகளுக்கு உட்பட்ட மக்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதைத்தான் மிக தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகிறார். வருந்தி முயலுங்கள். நீ யூதர் என்றோ இருக்கிற பொழுது உன்னுடைய மனநிலை தவறானது. ஏனென்றால் இந்த யூதர்கள் நினைத்தார்கள், நாங்கள் ஆபிரகாமின் வழிவந்த மக்கள், ஆபிரகாம் எங்களுக்கு சொந்தமானவர், எனவே கடவுள் எங்களுக்கு சொந்தமானவராக இருக்கிறார், எனவே ஆபிரகாமினுடைய வழிவந்த மக்களாக இருப்பதினால் நாங்கள் மீட்பு பெறுவதற்கு தகுதியான மக்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். எனவேதான் அவர்களுடைய உள்ளத்திலே மிகவும் ஒரு சம்பட்டியை அடிப்பது போல ஆண்டவர் சொல்லுகிறார், வருந்தி முயல வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியிலே நாம் பார்க்கிற பொழுது தலைவன் மக்களை பார்த்து சொல்லுவதாக இருக்கிறது. அதே போல மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே 25வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், மக்கள் தலைவனிடத்திலே ஆண்டவரிடத்திலே கேட்பதாக இருக்கிறது. 44வது வசனத்திலே பார்க்கிறோம். அந்த தலைவன் ஒன்று சொல்லுகிற பொழுது, ஆண்டவரே, நீ எப்பொழுது பசியாகவோ தாகமுற்றோ சிறையில் இருந்தோ உமக்கு உணவு கொடுக்காமல் நாங்கள் இருக்க கண்டோம் என்று கேட்கிறார்கள். அப்படி என்றால் அந்த மக்களுக்கு தலைவனை பற்றி தெரியவில்லை, தலைவன் யார் என்பது. ஆனால் இன்றைய நற்செய்தியிலே தலைவனுக்கு மக்களை தெரியவில்லை. அன்புக்குரியவர்களே, எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியிலே சொல்லுகிற பொழுது, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள் பாருங்கள். நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி என்றால் உங்களுடைய செயல்களும் செயல்பாடுகளும் என்னுடைய கண் பார்வையிலே அது அருவருக்கத்தக்கதாக, புறந்தள்ளக்கூடியதாக, தகுதியில்லாத ஒரு நிலையிலே இருக்கிறது என்று மிக தெளிவாக சொல்லுகிறான். நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. எனவேதான் சபிக்கப்பட்டவர்களே, தீமை செய்பவர்களே, ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். நற்செய்தியிலே அவர் சொல்லுகிற பொழுது, தீமை செய்பவர்களே, மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே சொல்லுகிற பொழுது சபிக்கப்பட்டவர்களே. அப்படி என்றால் தீட்டுப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் புறந்தள்ளப்படக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்களுடைய சிந்தனை வழியாக, உங்களுடைய செயல்களின் வழியாக, நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகளின் வழியாக நீங்கள் கடவுளுக்கு அஞ்ஞானிகளாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். கடவுள் உங்களை பார்த்து யார் என்று தெரியாது என்று சபிக்கக்கூடிய ஒரு நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். எனவேதான் மீட்பு என்பது நீ யூத குலத்திலே பிறந்து விட்டாலோ அல்லது இஸ்ராயேல் குலத்திலே நீ பிறந்து விட்டாலோ, நீ அந்த குலத்திற்கு உரியவனாக இருந்ததால் மட்டும் உனக்கு மீட்பு என்பது கிடைக்காது.
மாறாக நீ கடவுள் மீது வைத்திருக்கின்ற அசைக்க முடியாத ஒரு விசுவாச வாழ்வு, அந்த ஆண்டவர் இயேசுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய திட்டத்தை நீ முழுமையாக செயல்படுத்துகிற பொழுது மட்டும்தான் நீ விண்ணக வாயிலை அடைய முடியும் என்று சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலே நாங்கள் திருமுழுக்கு பெற்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், உறுதி பூசுதலிலே நாங்கள் பரிசுத்த ஆவியால் முத்திர குத்தப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாள் திருப்பலியிலே பங்கெடுத்து இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் அருமருந்தாக நாங்கள் உட்கொள்ளுகிறோம். அன்னை மரியாளை நாங்கள் பாதுகாவலியாக கொண்டு எங்களுடைய பராமரிப்பாளராக கொண்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுக்கு மீட்பு வந்துவிடும் என்று சொல்லி மமத நிறைந்த வாழ்க்கையிலே ஊனியல்பின் செயல்பாடுகளுக்கு உட்பட்டவர்களாக நீங்கள் வாழுகிற பொழுது உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளுகிறீர்கள். ஊனியல்பின் செயல்பாடுகள் என்பது ஆண்டவர் அருவருக்கத்தக்க வெறுக்கத்தக்க ஒரு செயல். இந்த ஊனியல்பின் செயல்பாடுகள் என்பது பரத்தமை, கூடாமொழுக்கம், விபச்சாரம், கள்ள உறவு, பொறாமை, போட்டி மனப்பான்மை, பிளவுகளை ஏற்படுத்துவது, சண்டை சச்சரவுகளை உண்டு பண்ணுவது, நண்பர்களிடையே சண்டை மூட்டி விடுகின்ற செயல்கள், குற்றமில்லாதவரை கொலை செய்கின்ற கைகள், இவைகளை நீ செய்கிற பொழுது நீ எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, நீ கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, வீணிலும் வீண், எல்லாமே வீண். அதுவும் இந்த காலங்களிலே அன்னை மரியாளுக்கு என்று நாம் 40 நாட்கள் தவ உடையை அணிந்து கொண்டு தவத்தை மேற்கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இங்கிருந்து வேளாங்கண்ணிக்கு நான் நடைபாதையாக செல்லுகிறேன். எனவே அன்னை வழியாக ஆண்டவர் எனக்கு அருளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து என்னுடைய வேண்டுதல்களை கேட்டு விடுவார் என்று சொல்லி உங்களையே ஏமாற்றிக் கொள்ளுகிற பொழுது அது வீணிலும் வீண், எல்லாமே வீண். அந்த தவத்தை மேற்கொள்ளுகிற பொழுது பரந்த ஒரு மனநிலையிலே அன்னை மரியாளை போல அவருடைய உள்ளத்திலே இருந்த அந்த தாழ்ச்சி, அந்த கீழ்ப்படிதல், முழுமையாக சரணடைவது, ஆண்டவரின் திட்டத்திற்கு தன்னை முழுமையாக சரணடைந்தது போல என்னை அழைத்தவர் எம்பெருமான் கிறிஸ்து இயேசு திருமுழுக்கு வழியாக என்னை அபிஷேகம் செய்து உறுதி பூசல் வழியாக என்னை பரிசுத்த ஆவியால் முத்திரை குத்திருக்கிற தேவன் எனக்குரிய ஆசீர்வாதங்களை எனக்கு மட்டுமே கொடுப்பார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருக்கிற பொழுது அன்பிலும் சமாதானத்திலும் உறவுகளை ஏற்படுத்தி ஒன்றிப்பிலே வாழுகின்ற பொழுதே ஆண்டவரின் பார்வையிலே நீங்கள் வெளியேற பெற்றவர்களாக இருப்பீர்கள். அப்பொழுதுதான் மீட்பு பெறக்கூடிய தகுதியான மக்களாக இருப்பீர்கள். இல்லை என்றால் ஒரு வெளி ஆடம்பர விளம்பர கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு, போலிகளாக இருந்து கொண்டு உங்களையே ஏமாற்றிக் கொள்வீர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் உங்களுடைய ஆன்மா உங்களை விட்டு பிரிகிறது என்றால் உங்களுடைய ஆன்மா எங்கிருந்து வந்ததோ அந்த இடத்திற்கு உங்களுடைய ஆன்மா இந்த இறைவனிலே ஐக்கியப்படுமா? இந்த இறைவனோடு ஐக்கியப்படுவதற்காகத்தான், அந்த மீட்பை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் உங்களை திருமுழுக்குபடியாக அபிஷேகம் செய்து கிறிஸ்தவர்களாக அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்ட வாழ்வுக்கு உண்மையாக சமாதானத்தோடு உறவுகளை ஏற்படுத்தி ஆண்டவரின் திட்டத்தை முழுமையாக நீ அன்பு செய்து, முழுமையாக உன்னை நீ அன்பு செய்து அதன் வழியாக ஆண்டவரை நீ அன்பு செய்கிற பொழுது ஆண்டவரின் பார்வையிலே வெளியேற பெற்றவர்களாக இருப்பீர்கள். அந்த விண்ணக கடவுள் அந்த 2ஆம் வருகையின் பொழுது உங்களை மனவாட்டியாக தன்னுடைய மஞ்சத்திலே இளைப்பாற அழைத்து செல்லுவார். வாழ்வு பெறுவோம். ஆமென்.